ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்தில் உள்ள தலைவர்கள் சொன்ன முக்கியமான கூற்று பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேதங்களுக்கு திரும்புவோம். அதை யார் சொல்கிறாங்கன்னா தயானந்த சரஸ்வதி. இப்போ சரஸ்வதினு வச்சுக்கோங்க. சரஸ்வதினா நமக்கு படிப்பு தருது சாமி. அப்போ நீங்கள் வேதங்களுக்கு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு படிப்பு தருவேன்னு யார் சொல்கிறாங்கன்னா சரஸ்வதி சாமி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையை கடவுளுக்கு செய்யும் சேவைன்னு சொன்னது யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். மனிதருக்கு செய்யப்படும் சேவை கடவுளுக்கு செய்யும் சேவைன்னு யார் சொல்கிறாருன்னா ராமர் சொல்கிறாரு, கிருஷ்ணர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மனிதருக்கு செஞ்சாலே அது கடவுளுக்கு செய்கிற மாதிரின்னு சொல்கிறது ராமகிருஷ்ணர். அடுத்து துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சகர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா வள்ளலார். ஓகேவா? வள்ளலார் சொல்கிறாரு, வள்ளல் நீ என்னதான் வள்ளலாக இருந்தாலும் நீ எதுவும் உனக்கு எதுவுமே நீ வந்து தர்மம் பண்ணலன்னா நீ கல் நெஞ்சம் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆங்கிலேய ஆட்சியை வெள்ளை பிசாசுகள் ஆட்சியும் திருவிதாங்கூரோட ஆட்சியை கருப்பு பிசாசுகள் ஆட்சி என்று விமர்சித்தவர் யாருன்னா வைகுண்ட சுவாமிகள். ஓகேவா? அப்போ ஆங்கிலேய ஆட்சியை வெள்ளை பிசாசுகள் ஆட்சியும் திருவிதாங்கூர் ஆட்சியை கருப்பு பிசாசுன்னு சொன்னது யாருன்னா வைகுண்ட சுவாமிகள். சரி, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட், 10th புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 5வது பார்க்கலாம். சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையை வரிப்பணத்தை பிடுங்கி கொண்டான் போய் சொல்லுன்னு சொல்லி யார் சொல்கிறான்? தீரன் சின்னமலை. தீரமாக சொல்லியிருக்காரு. இந்த சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இந்த சின்னமலை தான் பிடுங்கிக்கிட்டான் போய் தீரமாக சொல்லுன்னு தீரன்னு வச்சுக்கோங்க. தீரமாக சொல்லியிருக்காரு, வீரமாக. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நிலம் கடவுளுக்கு சொந்தம், வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னது ஏன்னா டூடு விட்டுட்டாங்க. டூடு நம்ம சின்ன பிள்ளைல சொல்லுவாங்களா டூடு அப்படின்ட்டு. அப்போ நிலம் கடவுளுக்கு சொந்தம், வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னது ஏன்னா டூடு மியான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கடவுளிடமிருந்து தெய்வ செய்தி கிடைத்ததாக அறிவித்தனர். எதிரிகளின் குண்டுகள் நீராக மாறிவிடும் யார் சொல்றாங்கன்னா சித்துவும் கணுவும் சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து சந்தலர் சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. சந்தலர் சகோதரர்கள் இவங்க 2 பேரும். அப்போ கடவுளிடமிருந்து தெய்வ செய்தி கிடைத்ததாக அறிவித்தனர். எதிரிகளின் குண்டுகள் நீராக மாறிவிடும். இந்த 2 கூற்றும் சொன்னது யாருன்னா சித்துவும் கணுவும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தம்மை கடவுளின் தூதர் அப்படின்னு சொன்னது ஏன்னா பீஸா. இப்போ நிறைய பேர் பீஸா சாப்பிடுதாங்களா? அப்போ கடவுளுக்கே அதான் தூதராக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பீஸா முண்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆங்கிலேய ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாயர் காலத்தில் இருந்ததை விட வேதனை இடர்பாடுகளை கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னது கவ்வு. இப்போ கவ்வுன்னு வச்சுக்கோங்க, மாடு. அப்போ ஆங்கிலேய ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாயர் காலத்தில் எங்களுக்கு வந்து வைக்கோலாவது கிடச்சிது. இந்த ஆங்கிலேய ஆட்சியில் அது கூட கிடைக்கல. இந்த கவ்வுக்குன்னு வச்சுக்கோங்க, கவ்வுன்னு வச்சுக்கோங்க, மாடுன்னு வச்சுக்கோங்க இந்த கூற்றுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். விவசாயிகள் பிரச்சனை உள்ளூர் தொடங்கி போர் போன்ற நிலவரங்கள் பல மாவட்டங்கள் பரவி கடும் விளைவுகளை சந்தித்ததுன்னு சொன்னது ரணஜித் குஹா. விவசாயிகள் மத்தியில் உள்ளூரில் தொடங்கி பல மாவட்டங்கள் வரைக்கும் பழகி இந்த ஆங்கிலேய ஆட்சி வந்து கடும் விளைவுகளை சந்தித்ததுன்னு யார் சொல்லுன்னா ரணஜித் குஹா. ரணகலமாக ஆக்கிட்டாங்க இந்த ஆங்கிலேயர்கள் வந்து அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகேவா?